You a dangerous girl, those eyes looking up at me. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து செகண்ட் டைம் கேக் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். கேக் மீன்ஸ் ப்ரௌனி. அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு விலாக் போட்டிருக்கேன், பெரிய விலாகாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலையா? மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து நாங்கள் செகண்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். செகண்ட் டைம் பண்ணும்போது சாக்லேட்லாம் ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. டேஸ்ட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைமுமே நல்லா தான் இருந்தது, நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஆக்சுவலி வந்து நம்ம குக்கிங்லாம் பண்ணுவோம் ஒரு சைடு, பட் வந்து இந்த பேக்கிங் சைடெலாம் நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம். பட் வந்து அந்த பேக்கிங்குன்ற ஒரு விஷயத்த நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் ஆகும். அப்படி தான் இந்த மொமெண்ட்டும் எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு வந்து கேக் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து மைதா பவுடர் வந்து எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா ஜலிச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து நாங்கள் ஜலிச்சு யூஸ் பண்ணுறதுக்காக மைதாவை வந்து நல்லா ஜலிச்சிட்ருந்தோம். மைதா ஜலிக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து நான் கொக்கோ பவுடரை ஜலித்தேன். கொக்கோ பவுடருமே நம்ம ஜலிச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 நல்ல விஷயம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேக்கில் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அடைஞ்சி இருக்க மாதிரி இருக்காது, நல்ல சாஃப்டாக இதுவாக இருக்க மாதிரி இருக்கும் கேக்கு. ஸோ வந்து நீங்கள் அதையுமே வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க எப்படி எடுத்தாலுமே. தென் வந்து நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி மிக்ஸ் பண்ணி பக்காவாக பண்ணிவிட்டு உள்ளே வச்சிட்டோம். உள்ளே வச்சதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு கேக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்ல இதுவாக வந்துருந்துச்சு. கேக்கு ஃபஸ்ட்டு போன வாட்டி வந்து எங்களுக்கு மாதிரி உப்பிலாம் வரல கேக்கு. பட் வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் பழைய வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது வந்து ரொம்ப பார்க்கவே வந்து சாப்பிட்லாம் அந்த இதில் இருந்துச்சு. தென் வந்து நாங்கள் கேக்கை கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour கிட்ட நாங்கள் வந்து ஆற வச்சிட்டோம். ஆறினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. நாங்கள் வந்து ஓவன்லாம் வாங்கலை, ஜஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டு குக்கரில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஏன் பிகாஸ் வந்து நம்ம சாப்பிட தானே போகிறோம் அப்படின்றதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் ஓவன் வாங்குவோம்னு நம்புகிறோம். தென் வந்து நாங்கள் வந்து கேக்கை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட்டிங் எப்படி இருக்குது அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணோம். கேக் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கும், கேக் வந்து ரொம்ப வெந்திருக்கு, நல்லாயிருக்கு பார்க்கவே. நிறைய பேருக்கு வந்து சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் அப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இப்போ நம்ம போடுற வீடியோஸ்க்கு வந்து நிறைய வியூஸ் வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ், என் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றிகள். தென் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இதில் நட்ஸ்லாம் போட்டிருந்தேன், அந்த நட்ஸ்லாம் தான் அதில் தெரியுது. நட்ஸு நம்ம தென் வந்து சாக்லேட்ஸ்லாம் வந்து நான் அப்படியே மெல்ட் பண்ணாமே வந்து மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி லாவா கேக் மாதிரி வரும் அப்படின்றதுக்காக நான் வந்து அப்படியே போட்டுட்டேன். பட் நான் உள்ளே போட்டிருந்த நட்ஸ்லாம் வந்து அதில் தெரியுது. ஸோ வந்து கேக் சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவலில் இருந்தது. நான் முட்டைலாம் போட்டிருந்தேன், நட்ஸு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தென் வந்து நான் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணோடனே அதுலேருந்து சாக்லேட்ஸ்லாம் வெளியே தெரிஞ்சிச்சு. எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. இது மாதிரி கேக் நான் என் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லைன்ற லெவலில் இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.